வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்மள பல பேர் பெருசா கண்டுக்காத ஒரு விஷயம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அதுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஒண்ணுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறதுல இருக்கிற மறைமுக ஆபத்துகள். இந்த எக்ஸ்பிளைனர்ல இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம விஷயத்துக்குள்ள டீப்பா போலாம். உங்கள்ட்ட எத்தனை பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கு? நிறைய அக்கவுண்ட்ஸ் இருந்தா அது நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, பணத்தை பல இடங்கள்ல பிரிச்சு வைக்கிறது நல்லதுன்னு தானே நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அப்படி நிறைய அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது சேஃப் தானா? இது ஒரு பாதுகாப்பு வலையமா இல்ல நம்மள மாட்டி விடுற வலையா? பல கணக்குகள் இருந்தா நல்லதுங்கிற அந்த பொதுவான நம்பிக்கையை இப்ப நம்ம உடைக்க போறோம். ஒன்றாவது பகுதி, பல வங்கி கணக்குகள் என்ற பொறி. நாம அடிக்கடி வேலை மாறும்போது புதுசா ஒரு சேலரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு பழைய அக்கவுண்ட் அப்படியே கண்டுக்காம மறந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அசால்ட்டா விடுற ஒரு விஷயத்துல இருந்து தான் இந்த பெரிய ட்ராப் ஆரம்பிக்குது. இரண்டாவது பகுதி, மறைமுக அபராதங்கள் மற்றும் வரி அபாயங்கள். இப்படி நாம மறந்து போன அந்த எக்ஸ்ட்ரா அக்கவுண்ட்ஸ் பின்னாடி நமக்கு எவ்ளோ பெரிய ஃபினான்ஷியல் தலைவலிய கொண்டு வரும்னு இப்ப பார்க்கலாம். இந்த யூஸ் பண்ணாத அக்கவுண்ட்ஸ் நமக்கு எவ்ளோ பெரிய தலைவலிய கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது. நிறைய அக்கவுண்ட்ஸ் இருக்கும்போது எல்லாத்துலயும் மினிமம் பேலன்ஸ் வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படி நீங்க வைக்கலன்னா பேங்க் ஆட்டோமேட்டிக்கா பெனால்ட்டின்னு சொல்லி உங்க காசை பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பணம் கரைஞ்சிட்டு இருக்கும். ரெண்டாவது பெரிய பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றப்போ வர பெரிய தலைவலி. நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ உங்க பேர்ல இருக்க ஒவ்வொரு அக்கவுண்டோட டீடைல்ஸும் கட்டாயம் கொடுக்கணும். ஒரு சின்ன அக்கவுண்ட்டை ட்ராக் பண்ண மறந்தா கூட அது தேவையில்லாத லீகல் பிரச்சனைகளை கொண்டு வந்துரும். மூன்றாவது பகுதி, செயலற்ற கணக்குகளின் அபாயம். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நாம அந்த பழைய சேலரி அக்கவுண்ட்டை கண்டுக்காம விடுறப்போ திரைமறைவுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். வெறும் 3 மாசங்கள். ஆமாங்க, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். நீங்க புது கம்பெனிக்கு வேலைக்கு மாறிட்டீங்க, பழைய சேலரி அக்கவுண்ட்ல எந்த புது சம்பளமும் வரலைனா பேங்க் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? ஜஸ்ட் 3 மாசம்தான். இந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அந்த சைலண்டான ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மாசம் நீங்க வேலைய மாத்துறீங்க. 3வது மாசம் வரைக்கும் பழைய அக்கவுண்ட்ல எந்த சேலரியும் டெபாசிட் ஆகல. 4வது மாசம் என்ன ஆகும் தெரியுமா? எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த சேலரி அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கவுண்டா கன்வெர்ட் ஆயிடும். சேலரி அக்கவுண்ட்க்கு மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை, ஆனா சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு அது மஸ்ட். அதாவது நீங்க மறந்து போன ஒரு அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பேங்க் சைலண்டா பெனால்ட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க. இது எவ்ளோ பெரிய ரிஸ்க் பாத்தீங்களா? நாம ரெகுலரா யூஸ் பண்ற ஆக்டிவ் அக்கவுண்ட்டுக்கும் மறந்து போன இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். ஆக்டிவ் அக்கவுண்ட்டை நாம அடிக்கடி செக் பண்ணுவோம், பாஸ்வேர்ட் மாத்துவோம், சோ அது ரொம்ப சேஃபா இருக்கும். ஆனா அந்த பழைய அக்கவுண்ட்டை அப்படியே அலட்சியப்படுத்தி விட்டுருவோம். பல வருஷமா ஒரே நெட் பேங்கிங் பாஸ்வேர்டா இருக்கும். ஹேக்கர்ஸ்க்கும் மோசடி பண்றவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியான டார்கெட். அதனால பல அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது சேஃப்னு நினைக்கிறதே தப்பு. முக்கியமா அதை யூஸ் பண்ணாம பழைய பாஸ்வேர்டோட வச்சிருக்கிறது ஆன்லைன் மோசடிகளுக்கு நேரடியா வழிவகுக்கும். 4வது பகுதி, கணக்குகளை மூடுவதற்கான விதிகள். சரி, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது? யூஸ் பண்ணாத அக்கவுண்ட்ஸை லீகலாவும் சேஃபாவும் க்ளோஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கான சூப்பரான சொல்யூஷனை இப்ப பார்க்கலாம். உங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்கான எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட், உங்கள்ட்ட அப்படி என்னென்ன யூஸ் பண்ணாத அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், அந்த அக்கவுண்டோட நெட் பேங்கிங் ஆக்சஸை கம்ப்ளீட்டா டிலீட் பண்ணுங்க. சும்மா அக்கவுண்ட்டை மறக்கிறது சொல்யூஷன் கிடையாது. ஆன்லைன் ஆக்சஸை மொத்தமா அழிக்கணும். அப்போதான் மோசடிகள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு நேரா போய் அஃபிஷியலா அந்த அக்கவுண்ட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. இது பேங்க் ரூல்ஸை ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு அக்கவுண்ட்டை எந்த டைம்ல க்ளோஸ் பண்ணா பெனால்ட்டி வராதுன்னு நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டேபிள பாருங்க. நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 14 நாளுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டா எந்த பெனால்ட்டியும் கிடையாது. ஆனா 14 நாளுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு க்ளோஷர் சார்ஜஸ் அப்ளை ஆகும். ஒருவேளை ஓபன் பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எந்த பெனால்ட்டியும் கிடையாது, ஃப்ரீயாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சா தேவையில்லாத ஃபைன் கட்டுறத நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நிமிஷத்துல உங்களுக்கே தெரியாம உங்களோட எத்தனை இன்ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் உங்க பணத்தை அமைதியா உறிஞ்சிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே உங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுங்க. தேவையில்லாத அக்கவுண்ட்ஸை கண்டுபிடிச்சு உடனே க்ளோஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளைனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உஷாரா இருப்போம், நம்ம பணத்தை நாமளே பாதுகாப்போம்.